ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோவக்காய் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கோவக்காயில் டாப்லேயும் பாட்டத்துலேயும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். கோவக்காய் வாங்கும்போது பழமாக இருக்கிறபடி வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. பழமாக இருக்கிறதுனா மேலே லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா பழமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ கடையில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிச்சோடனே பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறதுலையே 2-3 பழமாக இருக்குது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதுதான் பழமாக இருக்கிற கோவக்காய். அது 2 மட்டும் வந்துருச்சு, அதனால் ஜஸ்ட் அதை போட்டிருக்கேன். இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். கோவக்காயில் ஆல்ரெடி தண்ணி விடுங்க, அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை டைரெக்டாகவும் ஃப்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு சிலருக்கு நரிச்சுன்னு இருக்கும், அதனால் லைட்டாக வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா மசாலா போட்டு தாளிச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 90% அளவு தண்ணி நல்லாவே வற்றிருச்சு, லைட்டாக தான் தண்ணி இருக்குது. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். லைட்டாக கலருக்காக வேண்டி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்குனிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கோவக்காய் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செய்கிறதுமே ரொம்பவே ஈஸி. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இதை வேக வச்சு செய்து முடிச்சிடலாம். இதில் நிறைய சத்தும் இருக்குது. இந்த சீசனில் இந்த கோவக்காய் ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மசாலா எண்ணெய் எல்லாமே சேர்த்து காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஜூஸியாக இருக்குல்ல. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா சாதத்துக்கும், வெரைட்டி ரைஸ்க்கு, எல்லா குழம்புக்குமே இது சூப்பரான காம்பினேஷனுங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த கோவக்காய் வறுவலை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.